Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 12 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ரூக்கியா ஏகப்பட்ட ஹாலோஸ் வரத பார்த்துட்டு எக்கு தப்பா செதறி ஓடனால. அதே நேரம் நம்ம இச்சுகோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டீமன் கூட சண்டை போட்டிருக்கான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வளைச்சு டீமன்ஸா வந்து நிக்குதுங்க. ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி போட்டு பொலன்னு பொலந்துட்டான். இப்படி இவன் ஒரு சைடு பொலந்து கட்டினா அங்க அவன் ஒரு சைடு பொலந்து கட்டிட்டு இருக்கான். பட் நம்ம இச்சுகோக்கு இப்ப தோக்கிறது ஜெயிக்கிறத பத்தி கவலை இல்ல. ஏன்னா இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. அவனோட ஃபேமிலியை எப்படியாச்சும் காப்பாத்தணும். அதனால பையன் வெறி கொண்டு போயிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க சாடுக்குமே ஏதோ சரியில்லை சொல்லிட்டு அப்படியே பேன்னு நின்னுட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பச்சையா திட்டுவாங்க. ஏன்டா ஏன் அப்படியே நின்னுட்டு இருக்க, சீக்கிரம் வந்து தொலை, நீ லேட் பண்ணினா அங்க டீல்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும், அப்புறம் நீ தான் எல்லாத்துக்குமே பே பண்ணும்பானா. அப்போ வாடா வான்னு கூப்பிட்டவன சரின்ட்டு போவான். ஆனா அவனுக்கு வந்து அந்த ஸ்டேஞ்சான ஃபீலிங் என்னன்னு அவனுக்கு தெரியல. அதான் அந்த பேட் ஃபீலிங். இந்த ஃபீலிங் அவனுக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்குது. என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரே மிதி. பின்ன சாப்பிடணும் போலான்னு சொன்னா கேட்கணும், வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கல்லு மாதிரி அங்கேயே நின்னானா. இதுல காமெடி என்னன்னா அவனை உதச்சிட்டு இவன் தான் தெரிச்சு போய் விழுவான். சேடன்னு சும்மாவா மலைடா அண்ணாமலை இல்ல பரங்கி மலை. உடனே அவன் ஃப்ரெண்டு கதறுவான், டேய் நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்து கஷ்டப்பட்டு தின்னுட்டு இருக்கேன்டா, உன்ன மாதிரி உயிரோட வாழணுங்கிறக்காக மட்டும் சாப்பிடல. என் லைஃப் ஒரு பூச்சியோட லைஃபை விட ரொம்ப சோகமான ஒண்ணு. ஒருவேளை சோத்துக்காக உசுரையே ரிஸ்க் எடுக்கிற லெவல்ல நான் இருக்கேன் அப்படின்னு உடனே நானும் அப்படித்தான் பானா. அப்புறம் ஏன்டா நின்னுட்டு இருக்கேன், பேதியில போனவனே வாடா முடியலடான்னு புலம்பி தள்ளுவான். சரின்ட்டு போகும்போது திடீர்னு மேல இருந்து ஒரு ஹாலோ நம்ம சேடு பக்கத்திலேயே வந்து விழும். எல்லாம் தெரிச்சிருவானுங்க, என்னடா சத்தம் இதுன்னு. அந்த இடமே டேமேஜ் ஆயிரும். ஆனா யாரு கண்ணுக்கும் எதுவுமே தெரியல. என்ன சேடு நீ ஓகே தானா, வா இந்த இடத்த விட்டு போயிடலாம், ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஹாலோ இவங்களை அடிக்க வரும். நல்ல வேலை அவன் ஃப்ரெண்ட்ஸையும் தள்ளி விட்டுட்டு அவனும் எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓடுகனான்னு சொல்லும் போது இவனை அட்டாக் பண்ணும், கரெக்டா எஸ்கேப் ஆயிடுவான். அதாவது அதை அட்டாக் பண்றத நம்ம சேடால ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம அது இவனை தான் அட்டாக் பண்ணவும் ட்ரை பண்ணுது. இது தெரிஞ்ச உடனே சேட் அங்க இருந்து குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஏண்டா ஒருவேளை சோறு திங்கன்னு வாடான்னு கூப்பிட்டப்பெல்லாம் வரல, இப்ப எங்கடா ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஓடுற, ஐயோ இவன் அட்டுவலியம் தாங்க முடியங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பான். இங்க சேடுக்கு பாத்தீங்கன்னா அது என்ன ஏதுன்னு தெரியல, ஆனா பெருசா இருக்குன்னு மட்டும் தெரியுது. இவனை மட்டும் டார்கெட் பண்ணா இப்போதைக்கு அவனுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா ஓட மட்டும் செஞ்சா போதும். மெயினா யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டானா பஞ்சாயத்து இல்ல. அதை பிளான் பண்ணி தான் அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பான். இங்க கரீன் பாத்தீங்கன்னா அவ ஸ்டைல்ல ஃபுட்பால் விளையாடி அவ கூட இருக்க பயல்களோட மூஞ்சு முகர எல்லாத்தையும் பேர்த்துக்கிட்டு இருப்பான். ஏமா ஏன் இப்படி விளையாடுற, எதுக்கு சீரியஸ், எல்லாத்தையுமே ஆம்புலன்ஸ்ல அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சுத்தி நின்னு கேள்வி கேட்பானுங்களா. ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவா, செதறிடுவானுங்க. அதுக்கப்புறம் என்ன சண்டைக்கு வர்றியா, வா வா நாங்களும் தைரியமானவங்க தான், எங்களுக்கும் சண்டை போட தெரியும் பானுங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லடா, சாரி பூரி கக்கூஸ்காரின்ட்டு அவ பாட்டுக்கு சோகமா வீட்டுக்கு கிளம்புவா. நெல்லுன்னு எவ்வளவு கூப்பிடுவாங்க, அவ பாட்டுக்கு கண்டுக்காம தான் போவா. என்னன்னா அவளுக்கு இந்த அட்மாஸ்பியரே கொஞ்சம் பேடா ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவளால போக்கஸ் பண்ணி விளையாடவும் முடியல. குளிச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியா படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு போவாளா. ஆப்போசிட்ல நம்ம சேடு மூச்சு வாங்க வந்து நிப்பான். நீ இச்சுகோ ஃப்ரெண்டு தானே, அன்னைக்கு அந்த பேரக்கீட்டோட வந்தியே அவன் தானே உடனே இச்சுகோவோட தங்கச்சியான்னு அவன் ஷாக் ஆவான். அவ பாத்தீங்கன்னா ஆமா உன்னை எப்படா தண்ணி ஊத்தி வளர்த்தாங்களா இல்ல தண்ணி தொட்டிக்குள்ள வச்சு வளர்த்தாங்களா, இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. சேடு அடிச்சு புடிச்சு அவளை தூக்கிட்டு அந்த பக்கமா ஜம்ப் பண்ணுவான். கரெக்டா அந்த ஹாலோ வந்து அட்டாக் பண்ணிருக்கும், ஜஸ்ட் மிஸ். கரீனுக்குன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. அங்க இருந்த அந்த சின்ன பசங்களும் அப்படியே காத்து பயங்கரமா அடிச்ச உடனே அவனுங்களும் பயப்படுவானுங்க. சேட் இருந்துட்டு சே அது கொஞ்சோண்டு என் கண்ணுக்கு தெரிஞ்சா கூட போதுமே, நான் அதை வாங்குன்னு வாங்கிடுவேன், என்னால எதுவும் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுவான். ஆனா கரீன் பார்த்துட்டு என்னங்கடா இது இத்தா தண்டிக்கு இருக்குது, நம்மள நோக்கி தாண்டா வந்துகிட்டு இருக்குதும்பா. அவனுக்கு என்ன ஷாக்கு, அப்படின்னா உன் கண்ணுக்கு இது தெரியுதான்னு கேப்பான். என்னடா பேசுற, கண்ணுக்கு தெரியுதாவா, அங்க பாடுறா அது என்ன சுண்டலியா, சுத்தி சந்துக்குள்ள எல்லாம் ஓடுறதுக்கு கெடாமாடு மாதிரி வந்து நிக்குதும்பா. அப்போ கரீனோட கண்ணுக்கு தெளிவாவே தெரியுது போலன்ட்டு அவன் ஷாக்ல இருக்கும் போதே ஓங்கி அது குத்த வரும். உன் பின்னாடி அதை அடிக்க வருதும்பா. டக்குன்னு அவளை தூக்கிட்டு ஒரு ஜம்ப். சரி ரைட்டு, இப்ப என்னன்னா அவளை முதுகுல தூக்கி வச்சுக்குவான். அவ இருந்துட்டு அங்க இருக்கு இங்க இருக்கும்பாலா. நம்ம பையன் அடிச்சு புடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான்னு வைங்க. அப்போ ஏன்டா உன் கண்ணுக்கு இது தெரியலையான்னு கேட்டா கொஞ்சோண்டு தெரியுதுமா, முழுசா என்னால பார்க்க முடியலமா. என்னடா கண்ணு வச்சிருக்க, கள்ளிப்பால கண்ணுல ஊத்தி முதல்ல அதை கரெக்ட் பண்ணு, அப்பதான் கண்ணு தெரியும். சரி ஒரு பஞ்சாயத்து இல்ல, நீ டைட்டா புடிச்சுக்க, அது எங்க இருக்கு என்னன்னு நான் டீடைல்டா சொல்றேன், அப்படி வேணா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னா இல்ல உன்னால முடியாது வேண்டாம்பா. டேய் என்னடா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க, அதெல்லாம் என்னால முடியும், எனக்கு ஒண்ணு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்லாம் கிடையாது, இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் பார்த்திருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீமன் வந்து நம்மளுக்கு வீட்டெல்லாம் இடிச்சு பெரிய கலவரமாச்சல்ல, அந்த டைம் ரூக்கியா இவங்க எல்லாத்துக்குமே மறக்கடிச்சிட்டான். பட் மறுபடியும் திரும்ப ஞாபகம் வருது. அந்த டைம் இச்சுகோ என்ன பண்ணிட்டு இருந்தான் எனக்கு புரியலன்னு சொல்லும் போது அந்த ஹாலோ சைட்ல அடிச்சு புடிச்சு வரும். உடனே அவ கரெக்டா சொல்லிடுவா, அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்க போனா அடுத்து ஒரு அட்டாக் பண்ணும், அதை தடுக்க போனா இன்னொரு அடி அடிச்சு தெருக்கி விட்டுரும். இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம பையன் கொஞ்சம் தொக்கா மாட்டிட்டான்னு வைங்க, சரியான அடி, மண்டையில ரத்தமே வந்துருச்சு. இவ்வளவு
இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு. அந்த பொடி பயல்கள் வந்து பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு கரின்னு ஒரு மாமிசா மலையவே அடிச்சு மண்டையில ரத்தம் வர வச்சிட்ட, ஏன் அப்படி பண்ணன்னு கேட்டவன அட கிறுக்கு பாலுகளா இங்க நிக்காதீங்க இங்க இருந்து ஓடுங்கன்னு எவ்வளவோ சொல்லுவா. கேட்க மாட்டானுங்களே. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்களையவே மிரட்டி இங்க இருந்து போக சொல்லுவ. நீ எப்பவுமே இப்படித்தான், ரொம்ப மோசமானவ. சொல்ல போனா நீ வெறும் ஒரு பொண்ணு தான். நீ எல்லாம் எங்களுக்கு ஆர்டர் போடாத. அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த ஹாலோ பின்னாடி வந்து அவங்கள புடிய வரும். இவ ஏறி விழுந்து எல்லாத்தையும் காப்பாத்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் பாத்தீங்கன்னா பயலுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா நம்ம சேட் இருக்கான்ல, அவன் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுவான். ஏகப்பட்ட பேர்த்த துவன்னு துவச்சு எடுப்பான். டெய்லியும் சண்டை தான். அதை பார்த்து அவங்க தாத்தா மறுபடியும் நீ சண்டை போட்டு வந்துட்டியா, நீ இப்படி அடிச்சு சண்டை போட்டு மட்டும் உனக்கு என்ன கிடைக்க போகுது, உன்னை ஹர்ட் பண்ணாங்கன்னு நீ அவங்கள ஹர்ட் பண்ணினா உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், நீ ஸ்ட்ராங்கான ஆள் தான் சேடு, அதுக்காக நீ அதை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நீ ரொம்பவும் டாலானவன் ஹேண்ட்ஸம் ஆனவன், கடவுள்கிட்ட என்னென்னலாம் வேணும்னு வேண்டி கேட்பாங்களோ அது எல்லாமே உனக்கு கிடைச்சிருக்குது. இந்த உலகத்துல ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. சொல்ல போனா எனக்கே நிறைய விஷயம் தெரியாது. சோ அப்படி தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்டது இந்த உலகத்துல இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும். சோ உன்னால முடிஞ்சது நீ கைண்டா இருக்க கத்துக்க. எல்லாரையும் உன்னால அடிக்க முடியும், ஆனா மத்தவங்க பண்ற அதே தப்ப நீ பண்ணாத. அப்படி நீ அடிக்கிறீனா உன்னோட பெரிய கைய ஸ்ட்ராங்கான பாடிய எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணு. அது மத்தவங்களுக்கு நல்லதுக்கு யூஸ் ஆகுதா இல்ல கெட்டதுக்கு யூஸ் ஆகுதாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி பயலுக்குமே அப்பதான் புரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்ட்ராங்கான கையை வச்சு மத்தவங்களை அடிச்சு ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு. இவ்வளவு பெரிய பாடியை வச்சு அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா அப்போ ப்ரொடெக்ட் பண்ணலாம்லன்னு சொல்லிட்டு அப்படியே வெறிகுண்டு எந்திருப்பான். இவனை பார்த்தோன்னா அங்க இருந்த பயல்கள் எல்லாம் திருச்சடிச்சு ஓடிடுவாங்க. இதுல கரீன் வேற படாத பாடுபடுத்திட்டு இருக்கால, அதனால ஆள விடுறா சாமி அங்க இருந்து ஓடிட்டானுங்க. அப்போ சேடு அப்படியே அந்த ஹாலோ பக்கம் திரும்பி நின்று மனசுக்குள்ள அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஓங்கி ஒரு அடி அடிப்பான். எது அந்த ஹாலோவை கரெக்டா அடிப்பான். இவன் அடிச்ச அடியில அந்த ஹாலோ பாத்தீங்கன்னா திருச்சு போய் விழும். கரெக்டா அடிச்சுதான் பாருங்க. கரீனுக்கே ஆச்சரியம். அப்ப நம்ம பயலோட கைய பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மர் ஒன்னு உருவாயிருக்கும். அந்த ஹாலோ பாத்தீங்கன்னா ஒரு கை தானே போச்சுன்னு இன்னொரு கையை வச்சு அட்டாக் பண்ண வரும். நம்மால ஓடி போய் அடுத்து ஒரு குத்து வைப்பான். அவ்வளவுதான், காத்தோட காத்தா கரைஞ்சிரும். கரீன் வந்து பார்த்துட்டு டேய் உன் கையன் எப்படி மாறிடுச்சு, நீ ஓகேவான்னு கேட்டவொடனே அப்படியே சக்சஸ் சிம்பிள் காட்டுவான். ஏன்டா இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு இவ்வளவு கேஷுவலா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பொத்துன்னு விழுவான். அப்படியே சேடோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஆமா சடனா என் கையில எதுக்கு இப்படி ஒரு ஆர்மர் வந்துச்சு, ஏதோ ஒரு புதுவிதமான உணர்வை என்னால உணர முடியுது. அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டரை இவ்வளவு நேரம் என்னால பார்க்க முடியல, ஆனா இப்போ கிளியராவே பார்க்க முடியுது. எனக்கு எதுவுமே புரியலையேன்னு புலம்பிட்டு இருக்கும் போது கரீன் வந்து எட்டி பாப்பாளா, என்னமா இச்சிகாவோட தங்கச்சி உனக்கு எந்த அடியும் பள்ளையான்னு கேட்பான். அவ திட்டுவா, மூளை கட்டவனே நீ தாண்டா அடி வாங்கி பேன்னு கிடக்குறான்னு. அப்படியா, அப்ப பிரச்சனை இல்லாமா உடனே வாயிலே ஓங்கி ஒரு உதைய விட்டுட்டு என்னடா பிரச்சனை இல்ல, என்ன பிரச்சனை இல்ல பண்ணி பயல, அதான் நல்லா அடி வாங்கி ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குதே, ஒருத்தர் அடிபட்டு இந்த மாதிரி ரத்தம் வந்தாலும் அது தப்பு தாண்டா, என்ன பெரிய ஹீரோ நினைப்பா, சொல்ல போனா நீயே இச்சிகோ மாதிரி தாண்டா பண்ணிட்டு இருக்கேன், ஐயோ என்னால முடியலையே மகனே, இங்கே அசையாம கிடக்குற, நான் போய் எங்க அப்பாவை கூப்பிட்டு வருவானாமா, அதுக்கப்புறம் அவர் வந்து உன்னைய பாத்துக்குவாரு, ஏதாச்சும் தப்பிச்சு போனேன் மூவ் பண்ண அதை பண்ண இதை பண்ணன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, தூக்கி போட்டு வாயிலே மிச்சிருவான்ட்டு போவா. இச்சிகோவோட தங்கச்சி இச்சிகோ மாதிரியே இருக்கா, வாயில அவன மாதிரியே உதைக்கிறாளேன்னு வேற யோசிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த விண்டோ கிளாஸஸ் எல்லாம் உடஞ்சு கீழே விழுந்துச்சுல்ல, அதை ஒரிஹிமே டட்சுகி எல்லாரும் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரிஹிமேக்கு மேல ஏதோ ஸ்டேஞ்சான ஒரு ஃபீலிங், அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பா. பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இப்படி ஒரு உருவம் வந்து நிக்கும். வேற ஒன்றும் இல்ல, ஹாலோ தான். அவ்வளவுதான், அதை பார்த்துட்டு அப்படியே பீதியாவா. இனி இதுக்கப்புறம் இந்த ஹாலோஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்களா இல்ல இந்த ஹாலோஸ் இவங்களை காலி பண்ண போகுதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.